ஹாய் பசங்களா, ஃபைனலா பாத்தீங்கன்னா என்டி வந்து ஒரு புது அட்வைசரி சரிங்களா. ரொம்ப தெளிவா வேலை பார்க்குறவங்க கடைசி நேரத்துல தான் எந்திரிச்சிருக்காங்க. 3ஆம் தேதி எக்ஸாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க நல்லா பாரு. ட்ரெஸ் கோட் என்ன, பர்மிசபிள் ஐட்டம் என்ன. நான் இப்பயும் சொல்றேன், இவங்க சொல்றது ஒண்ணு, நடக்க போறது ஒண்ணு. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், சரி எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். இவங்க ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க, ஆனா அங்க வந்து சரியா இவங்க இதை சொல்லியிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது, யாருக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றவங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு சில டைம் என்ன ஆகும்னா, இந்த கட்சி 2 கட்சி வந்து கூட்டணி போட்டுருவாங்க. ஆனா இந்த கட்சியில கீழே இருக்க தொண்டர்களுக்கு அது தெரியாது. இந்த தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னுமே அதை எதிர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் என்டிஏ வந்து ஒரு விஷயம் எடுத்துட்டான், முடிவு எடுத்துட்டான். ஆனா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க பத்தியா இன்விஜிலேட்டர், இவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியாது. சரியா, 3ஆம் தேதி நடக்க போற எக்ஸாம்ல ஆல் கேண்டிடேட் கேன் கேரி. சரி, அதே மாதிரி கட்டாயம் கிடையாது. ஒரு சில பசங்களுக்கு இதுலயே நெஞ்சொலி வரும். நான்லாம் எதுவுமே இல்லாம இப்படி ஜாலியா போலன்னு பார்த்தா தண்ணி பாட்டில தூக்கிட்டு வர சொல்றாங்க அப்படின்ட்டு. நல்ல பாரு, கேன் கேரி கம்பல்சரி கிடையாது. உனக்கு வேணும்னா நீங்க தண்ணி பாட்டில கொண்டு போகலாம். என் கண்ணுக்கு முன்னாடி நான் இதை பார்த்திருக்கேன். தண்ணி பாட்டில கொண்டு போவாங்க. ஒரு சில இடத்துல தண்ணி பாட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்களே உள்ள குடத்துல தண்ணி வச்சிருப்போம், தண்ணி எங்க சென்டர்ல அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது நடந்திருக்கு. ஓகேவா? அதனால நீ எல்லாத்துக்கும் ரெடியார். தண்ணி பாட்டில கொண்டு போ, அலோவ் பண்ண உள்ள போயிரு, இல்லைன்னா வேண்டாம். இந்த டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் இல்ல, ஒரு 20 லிட்டர் 20 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கு, அதுல இருக்க ரேப்பரை பிரிச்சிரு, டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் ரெடி. தண்ணியோட சேர்த்து நீ கொஞ்சம் சுகரு இல்லைன்னா லெமனை புழிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கும். குளிருக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரியா, அதுக்காக ஐஸ் போட்டு சரியா லெமனேடு செஞ்சுட்டே கொண்டு போயிடுவான். அந்த மாதிரிலாம் வேலை பண்ணக்கூடாது. ஓகே, மொஜிட்டோ தான் வேணும், அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியும் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கணும். ஓகே, கேண்டிடேட் ஆர் அலோவ் டு வியர் ஆர்டிகல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபெய்த். சரியா சார், நான் ஜிம்கி போடுறேன் அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபெய்த்னா நம்பிக்கைக்காக போடுற விஷயங்கள். சரியா, புர்கா, ஹிஜாப். பசங்க நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கயிறு கட்டுறது, சாமிக்கு மாலை போட்டிருக்கீங்க, இது எல்லாமே அலோவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் பிரச்சனை வராது. இப்ப கேசட்னு சொல்லி ஒரு எக்ஸாம் கர்நாடகாவில் நினைச்சு நிறைய பேருக்கு இந்த கையில இருக்கிற இந்த கயிறை வெட்ட சொன்னாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல போட்டுருவாங்க பார்த்தீங்களா, பிராமின்ஸ், அந்த கயிறுலாம் வெட்டிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம். ஓகே, பட் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி விஷயத்தை அலோவ் பண்றோம், சப்ஜெக்ட் டு ரிப்போர்ட்டிங் அட் த சென்டர் வெல் இன் அட்வான்ஸ் டு எனேபிள் ஃப்ரிஸ்கிங். நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போறீங்கன்னா கடைசி நேரத்தில் புள்ளிங்க மாதிரி போய் நிக்க கூடாது. இவங்க வந்து இதை செக் பண்ணி அலோவ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து டர்பன் போட்டு போறீங்க, சரி, அந்த பஞ்சாபி வந்து போட்டிருப்பாங்க பத்தியா, அதை போட்டு போறீங்கன்னா அதை கலட்டி அதுக்குள்ள எங்கேயாவது பிட்டுனி ஒழிச்சு வச்சிருக்கியா எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. புர்கா போட்டு போறீங்கன்னா உங்களை புர்காவை கழட்ட சொல்லிட்டு உங்களை ஃபுல்லா செக் பண்ணிட்டு புர்காக்குள்ள எதுவுமே இல்லையா அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால சரியா, உனைய ரிப்போர்ட்டிங் டைம் எப்படி இருக்கும், ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடி நீ போயிட்டு, சார் நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு போறேன், என்னை செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்கணும். நீ பாட்டுக்கு ஜாலியா விட்டுறலான்னு பார்த்தேன்னா அவங்க கடைசி நேரத்தில் இல்லை இப்போ எங்களுக்கு டைம் இல்லை, இதெல்லாம் நீங்க கழட்டி வச்சுட்டு வாங்கன்ட்டாங்கன்னா வேற வழி இல்லை. ஓகே, இதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம இதுல ப்ராப்ளம் வந்தது இல்லை. சரியா, அலோவ் பண்ணுவாங்க. வைல் லைட் கிளாத்திங் இஸ் ப்ரிஃபர்டு. நாங்க என்ன சொல்றோம் சார், லைட்டான கிளாத்திங், முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் வந்து ஒல்லியா இருக்கணும். ஓகே, டார்க் கலர்ல இருக்கக்கூடாது நான் சொல்றேன். ஆனா கேண்டிடேட் ஆர் அலவுட் டு வியர் ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஆர் உள்ளன். உள்ளன் எல்லாம் எப்படி சார் இந்த நேரத்துல போட முடியும்? பட் பரவாயில்ல, பசங்களுக்கு நான் வந்து ஜாக்கெட் தான் போட்டு வருவேன்னா போட்டுக்கலாம் இஃப் நீடட், சப்ஜெக்ட் டு ரிப்போர்ட்டிங் டு த சென்டர் வெல் இன் அட்வான்ஸ் டு எனேபிள் ஃப்ரிஸ்கிங். நீ என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கோ, ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கோ அப்படின்னு இவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனால் சரியா, எப்பயுமே இவங்களோட என்டியோட பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஷர்ட் தான் போடணுங்கிறது அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணது இல்லை. ஆனா அந்த சென்டர்ல போனா அவங்க ஹாஃப் அண்ட் ஷர்ட் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஃபுல் ஹேண்ட் போட்டவங்களுக்கு வெட்டுவாங்க. அங்க போய் நீ சண்டெல்லாம் போட முடியாது, இங்க பாருங்கன்ட்டு இவங்களுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்லிப்பர் அண்ட் லோ ஹீல்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் ஃபுட்வேர். ப்ரிஃபர்ட் சரியா, இவங்க ப்ரிஃபரபிள்னு சொல்ற எல்லா விஷயத்த அவங்க அலோவ், ஆக்சுவலா மீனிங் அதான், நீங்க இதை போட்டு வர்றது நல்லது. சரியா, இல்ல சார் நான் இதை போட மாட்டேன், அதை போட போட்டுக்கோ, இதான் அதோட மீனிங். கண்டிப்பா நீ இதை தான் போடணுங்கிறது அவங்க சொல்லலை. இந்த ட்ரெஸ் போடுறது ப்ரிஃபரபிள் தான் சொல்றான். ஆனா நான் இப்பயும் சொல்றேன், சரியா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன், ஒரு சில சென்டர்ல இது நடக்கும். சரியா, நான் சொல்றது உனக்கு பொய் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ வந்து சொல்லு. எக்ஸாம் எழுத போன எல்லாரோட சென்டர்ல தண்ணி பாட்டில் அலோவ் பண்ணாங்களா? ஏன்னா இந்த கோவிட் அப்பெல்லாம் என்ன சொன்னாங்க, தண்ணி பாட்டிலும் சானிடைசர் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு அட்வைசரி விட்டாங்க. நிறைய சென்டர்ல தண்ணி பாட்டில் அலோவ் பண்ணல, சானிடைசரும் அலோவ் பண்ணல, மாஸ்க் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. அந்த மாஸ்கை கொண்டு 4 தடவை இப்படி கழட்டி பார்த்தாங்க. மாஸ்க் போடுறதே வந்து கொரோனா பாக்டீரியா உள்ள போயிடக்கூடாது. இந்த மாஸ்கை கழட்டி இப்படிலாம் பண்ணி பார்த்தா என்னதான் அதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியா, சோ இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க.
என்னை பொறுத்தவரை இதில் எந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் அகெயின் கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க. ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நிறைய பேரோட கையை வந்து கட் பண்ணிட்டு உள்ள போனாங்க எக்ஸாம் ஹால்குள்ள. ஓகே, அப்போ இல்லை சார் நான்லாம் வந்து நான் ரெபல் கிட்டாக தான் இருக்க போகிறேன், நான் வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸே தான் போடுவேன், எனக்கு அதான் நல்லா இருக்கு, நான் ஃபுல் ட்ரெஸ்ஸை போய் மடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னா இந்த ஒரு பேப்பரை எடுத்துட்டு போ, இந்த பேப்பரை சேர்த்து பிரிண்ட் பண்ணி கொண்டு போ. அவங்கள சொல்லு, நான் வந்துட்டேன், நான் ஃபுல் ஹேண்ட் கையை மடிச்சு தான் போடுவேன், என் ஆள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதான் என் ஆளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ல வந்து மடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்போ அவங்க வந்து ஃபுல் ஹேண்டை வந்து எடுத்து விட்டு செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபுல் ஹேண்ட்லாம் கிடையாது அலோவ் பண்ண மாட்டேன்னாங்கன்னா இதை காமிச்சிரு, இதை காமிச்சிட்டு நீங்கள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து வேணா போட்டுருங்க. வேற என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வேற வழி இல்லை சரிங்களா. ஏன்னா என்டி வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்கான். பட் நான் அகைன் சொல்கிறேன் சார், எனக்கு கடைசி நாளில் எந்த மண்டை வலி வேணாம், எனக்கு தலைவலி எதுவுமே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஹாஃப் அண்ட் ட்ரெஸ்ஸு, சிம்பிளான ட்ரெஸ், நல்லா லைட்டான ட்ரெஸ்ஸு. ஓகே, கேர்ள்ஸாக இருக்கீங்க, கேர்ள்ஸ்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். கேர்ள்ஸாக இருக்கீங்கன்னா கீழே போட்டிருக்க பேண்ட் வேணால் டார்க் பேண்ட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களோட மென்சுரல் சைக்கிள் நியரி இருக்குல்ல சரியா, நியர்பை உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் 2 to 3 daysக்குள்ளே மென்சுரல் சைக்கிள் வருதுன்னா தயவுசெய்து வச்சுக்கோ. ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து மேபி முன்னாடியே வரலாம் பீரியட்ஸ் சரியா. அதனால் அட்லீஸ்ட் ஒரு டார்க் கலர் பேண்ட் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அதுக்காக தான் அது. மற்றபடி எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு லைட்டான கலர்ல போடு, இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீ இவங்களை ஒபே பண்ணாது. ஏன்னா இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது இவங்களோட தொண்டர்களுக்கு போய் சேராது. ஓகே, அப்ப நீ போய் சண்டை தான் போடணும். அப்ப கடைசி நேரத்தில் உனக்கு அந்த சண்டை இதெல்லாம் தேவையா அப்படிங்கறத நீ பார்த்துக்கோங்க சரியா. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால யாருக்கு பிரச்சனை வேணாம், அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.